பரமார்த்த குரு கதைகள். தூண்டில் போட்டு குதிரையை பிடித்த சீடன். அதிகாலையில் பயணத்தை மேற்கொண்ட பரமார்த்த குருவும் சீடர்களும் நடு வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்து வந்ததால் குருவும் சீடர்களும் களைப்படைந்து சோர்ந்து விட்டார்கள். சோர்ந்து தள்ளாடி வரும் பொழுது வழியில் ஒரு அழகிய சோலை இருக்க கண்டார்கள். இச்சோலையில் தங்கி ஓய்வெடுத்து செல்லலாம் என்று கருதி சோலையில் உள்ள ஒரு பெரிய மரத்தடியில் எல்லோரும் உட்கார்ந்து விட்டார்கள். சோலையை ஒட்டினாற்போல் ஒரு ஐயனார் கோயில் இருந்தது. அங்கே நேர்த்திக் கடனுக்காக வேண்டுதலுக்காக சிலர் சுட்ட மண்ணினால் ஆன குதிரைகள் சிலவற்றினை வண்ணம் தீட்டி நிறுத்தி வைத்திருந்தனர். சீடர்களில் முட்டாள் மட்டும் முகம் கைகால்கள் அலம்பி வருவதற்காக பக்கத்தில் இருந்த ஏரிக்கு சென்றான். அந்த ஏரி நீரில் குதிரையின் உருவம் ஒன்று தெரிய அதை கண்ட முட்டாள் சீடன் இது மண் குதிரையின் நிழலா அல்லது வேறொரு குதிரையின் நிழலா என்ற சந்தேகத்தில் இருந்தான். அவனுடைய சந்தேகத்தை தீர்ப்பது போன்று அப்போது லேசான காற்று வீசியது. அந்த காற்றினால் குதிரையின் உருவம் அசைந்து நெளிந்தது. அதை கண்ட முட்டாள் சீடன் கரையில் இருக்கும் மண் குதிரையை பார்த்தான். அது எவ்வித அசைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு தான் பார்ப்பது உண்மையான உயிருள்ள குதிரைதான் என எண்ணினான். அதனை உறுதி செய்து கொள்ள பக்கத்தில் இருந்த கல்லை நீரிலே எறிந்தான். மீண்டும் முன் போலவே குதிரை உருவம் அசைந்து நெளிந்தது. ஏரியில் இருப்பது உயிருள்ள உண்மையான குதிரைதான் என்று நம்பினான் முட்டாள் சீடன். ஆதலால் பயந்து கைகால்களை கூட கழுவாமல் இந்த செய்தியை பரமார்த்த குருவிடமும் சக சீடர்களிடம் கூறுவதற்காக விரைந்தான். முட்டாள் கூறியதை கேட்ட குருவும் சீடர்களும் ஆச்சரியமடைந்து ஏரிக்கு விரைந்து வந்தனர். முட்டாள் சொல்லியபடி ஏரிக்குள் குதிரை இருப்பதை எல்லோரும் பார்த்தனர். இதில் உள்ள குதிரையை எப்படியாவது எல்லோரும் சேர்ந்து பிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவர்களில் மூடன் என்ற சீடன் கொள்ளு என்றால் குதிரைக்கு மிகவும் விருப்பம். ஆதலால் கொள்ளினை கொண்டு வந்து கரையில் வைத்தால் கொள்ளினை தின்பதற்கு குதிரை எப்படியும் கரைக்கு வரும். அப்போது அதனை எளிதாக மடக்கி பிடித்து விடலாம் என்றான். அடுத்து மடையன் என்ற சீடன் பசுமையான புல்லை பறித்து வந்து தண்ணீருக்கு மேலே காட்டினால் அதனை தின்பதற்காக குதிரை தாவி ஓடி வரும். அப்போது அதை எளிதில் பிடித்து விடலாம் என்றான். மட்டி என்ற மற்றொரு சீடன் குதிரை கனைப்பது போல கரையிலிருந்து கனைத்தால் அந்த ஓசையை கேட்டு குதிரை கரைக்கு ஓடி வரும். அப்போது அதனை பிடித்து விடலாம் என்றான். கடைசியாக பேயன் என்ற சீடன் ஒரு எருமை மாட்டினை ஏரிக்குள் இறக்கிவிட்டால் அது ஏரி நீரினை நன்றாக கலக்கிவிடும். கலங்கிய சேற்று தண்ணீரில் இருக்க பிடிக்காமல் குதிரை எப்படியும் கரைக்கு வந்துவிடும். அப்போது அதனை சுலபமாக பிடித்து விடலாம் என்றான். 4 சீடர்கள் சொல்லிய எந்த யோசனையும் முட்டாளுக்கு பிடிக்கவில்லை. ஆதலால் அவன் ஒரு யோசனை சொன்னான். தூண்டில் போட்டு மீனை பிடிப்பது போல தண்ணீரில் உள்ள குதிரையை தூண்டில் போட்டு பிடித்து விடலாம் என்றான். முட்டாள் சீடனின் யோசனை பரமார்த்த குருவிற்கும் மற்ற 4 சீடர்களுக்கும் பிடித்துவிட அவர்கள் ஒரு தூண்டிலை தயாரிக்க முடிவு செய்தார்கள். நீண்ட ஒரு குச்சியினை தேர்ந்தெடுத்து அதனுடைய முனையிலே அவர்களிடம் இருந்த ஒரு கதிர் அருவாளினை குருவினுடைய தலைப்பாகை துணியை சேர்த்து கட்டினார்கள். உணவாக அந்த அருவாளினுடைய முனையிலே அவர்களிடம் இருந்த கட்டு சோற்றினையும் சேர்த்தார்கள். இப்போது தூண்டில் தயாராகிவிட்டது. அந்த தூண்டிலினை தண்ணீருக்குள் இறக்கிவிட்டார்கள். சிறிது நேரத்திலே ஏரியில் உள்ள மீன்கள் எல்லாம் கட்டுச்சோற்றினை கொத்தி கொத்தி திங்க ஆரம்பித்தன. ஆதலால் தூண்டில் கயிறாகிய தலைப்பாகை துணி அசைந்தாடியது. துணி அசைந்ததால் தூண்டிலில் குதிரை மாட்டிவிட்டது என்று எண்ணிய குருவும் சீடர்களும் தூண்டிலை வெகு வேகமாக ஒன்றாக சேர்ந்து இழுத்தார்கள்.
தூண்டில் முள்ளாக கட்டப்பட்டிருந்த அரிவாளும் சோற்று மூட்டை தனியாக பிரிந்ததனால் கோரை புல்லிலே வசமாக மாட்டிக்கொண்டது. குதிரை சிக்கிக் கொண்டதால் தான் எளிதாக வெளியே வரவில்லை என்று எண்ணிய எல்லோரும் தங்கள் பலமனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தூண்டிலை வேகமாக இழுத்தார்கள். குருவின் தலைப்பாகை துணி பழைய துணியாக இருந்ததால் பட்டென்று அறுந்துவிட்டது. தூண்டில் துணி எதிர்பாராமல் அறுந்துவிட்டதால் குருவும் சீடர்களும் எல்லோரும் பலமாக இழுக்கவே ஒரே வேகமாக தரையிலே மல்லாந்து விழுந்தார்கள். அவ்வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கன் காரணம் தெரியாமல், எதற்கு எல்லோரும் ஒரே சமயத்தில் இப்படி தரையிலே விழுகிறீர்கள் என்று கேட்டார். குருவும் சீடர்களும் நடந்தவற்றை ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தார்கள். அவர்களுடைய அப்பாவித்தனமான செய்கைக்கு மனமிறங்கிய வழிப்போக்கன் இவர்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என விரும்பினான். அதனால் அவனிடம் இருந்த ஒரு பெரிய போர்வையினை கொண்டு மண் குதிரையினை மறைத்தான். அப்போது நீரில் நெளிந்து தெரிந்த குதிரையின் உருவமும் மறைந்தது. அதனை அவர்களிடம் எடுத்து காட்டி அவர்களினுடைய அறியாமையினால் தான் நீரினுள்ளே ஒரு குதிரை உள்ளது போல் தெரிகிறது என்பதை உணரச் செய்தான். சீடர்களும் வழிப்போக்கனிடம், ஐயா, எங்கள் குருவிற்கு வயதாகி விட்டபடியால் அவர் பயணம் செய்ய ஒரு குதிரை வேண்டும். குதிரை வாங்க போதிய பணம் இல்லாததால் ஒரு மாட்டை வாடகைக்கு அமர்த்தினோம். அவன் எங்களை ஏமாற்றியதால் நாங்கள் அவனை அனுப்பிவிட்டோம். இப்போது எங்களுக்கு ஒரு குதிரை தேவைப்படுகிறது. அதனால்தான் இந்த குதிரையை பிடிக்க நாங்கள் முயற்சி செய்தோம் என்றான். வழிப்போக்கனிடம் வயதான நொண்டி குதிரை ஒன்று இருந்தது. அது எதற்கும் உதவாமல் இருந்தது. அதனால் அதற்கு தினமும் தொழினி போடுவதே நட்டம் என்று இருந்தான் அந்த வழிப்போக்கன். இப்பொழுது அந்த குதிரையை இவர்களிடம் தள்ளிவிட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இவர்களினுடைய முட்டாள்தனத்தினால் வழிப்போக்கன், கவலையை விடுங்கள், என்னிடம் ஒரு அருமையான குதிரை இருக்கிறது. அது உங்களினுடைய குருவினுடைய சவாரிக்கு மிகவும் ஏற்றது என்று கூறினான். அதற்கு நீங்கள் எனக்கு பணம் கூட தர வேண்டாம். அதனால் இந்த குதிரையை உங்களுடைய குருவுக்கு நான் பரிசாக தருகிறேன் என்றான். அந்த பரிசினை பெற்று குருவும் சீடர்களும் மகிழ்வாக இருந்தார்கள்.